அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT டியூட்டோரியல்ஸ் தமிழ். காப்போத சாதாரணதர மாதிரி வினாத்தாள் பகுதி 1 2வது பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே முதல் 10 வினாக்கள் பற்றின டிஸ்கஷன் பார்த்து விட்டோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது, நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இப்போது நாங்கள் 11வது வினாவை பார்க்கலாம். கீழே காணப்படுவனவற்றுள் எது சுட்டும் சாதனம் அற்றதாகும், அதாவது பாயிண்டிங் டிவைஸ் அற்றது. இது பற்றி நீங்கள் தரம் 10 அலகு 2 படித்திருப்பீர்கள். உள்ளீட்டு கருவிகளின் வகைகளாக இந்த சுட்டும் சாதனங்கள் அமைகின்றது. அந்த வகையில் நாங்கள் சுட்டும் சாதனங்களுக்கு உதாரணங்களாக பார்த்தோமானால் இவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். பிரதானமான ஒரு சுட்டும் சாதனம் சுட்டி, மவுஸ், ஒளிப்பேனா, லைட் பென், ட்ராக் பால், தடப்பந்து, டச் ஸ்கிரீன், தொடுதிரை, இயக்குப்பிடி, ஜாய்ஸ்டிக் மற்றும் டச் பேட் ஆகியவற்றை நாங்கள் பாயிண்டிங் டிவைஸுக்கு உதாரணங்களாக குறிப்பிட முடியும். அந்த வகையில் இந்த வினாவிற்குரிய விடையானது பட்டை குறிமுறை வாசிப்பான், பார்கோட் ரீடர். இந்த பட்டை குறிமுறை வாசிப்பானானது பட்டை குறிமுறையை, அதாவது பார்கோடை வாசிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வெரிடி வகை, அதாவது ஸ்கேனிங் டிவைஸாக அமைகின்றது. அந்த வகையில் 4வது விடை. 12வது வினா. கீழ் காணப்படும் உண்மை அட்டவணைக்கான தர்க்க சுற்று யாது? இங்கு ஒரு உண்மை அட்டவணை தரப்பட்டுள்ளது. அதில் X, Y ஆகியன உள்ளீடுகளாக கொள்ளப்படுகின்றன. F என்பது வெளியீடு. பூலியன் தர்க்கப்படலைகள் பற்றின ஒரு விளக்கத்தை சுருக்கமாக பார்த்துவிட்டு நாங்கள் இந்த விடைகளை பற்றி பார்த்து கொள்ளலாம். என் படலை, ஓ படலை, நொட்படலை, இவை 3 தான் பிரதானமான பூலியன் தருக்க படலைகள். துணை படலைகளாக இந்த நேண்ட் மற்றும் நோர் படலைகள் அமைகின்றன. முதலாவதாக எண்ட் படலை பற்றி பார்க்கலாம். இங்கு தரப்பட்டுள்ள உள்ளீடுகள் ஜாவும் ஒன்றாக அமையும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே இந்த வெளியீடானது 1ஆக அமையும். ஏனைய சந்தர்ப்பங்கள் ஜாவற்றிலும் வெளியீடு 0ஆக அமையும். என் படலையினுடைய உண்மை அட்டவணை இங்கு தரப்பட்டுள்ளது. ரைட். அடுத்ததாக ஓப்படலையை பார்க்கலாம். ஓப்படலைக்குரிய நிபந்தனையை பார்த்தோமாயின் தரப்பட்டுள்ள உள்ளீடுகள் ஜாவும் 0ஆக அமையும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே வெளியீடு 0ஆக அமையும். ஏனைய சந்தர்ப்பங்கள் ஜாவற்றிலும் வெளியீடு 1ஆக அமையும். இது ஓப்படலையுடைய உண்மை அட்டவணை. நொட்படலையை பார்த்தோமாயின் இங்கு ஒரு உள்ளீடே கருதப்படும். A 0ஆக இருந்தால் A' 1ஆக அமையும். A 1ஆக அமையின் A' 0ஆக அமையும். அடுத்ததாக இந்த நேண்ட் படலை பற்றி பார்க்கலாம். என் படலை மற்றும் நொட்படலை ஆகிய இரண்டும் சேர்ந்துதான் இந்த நேண்ட் படலை உருவாக்கப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் இதனுடைய வெளியீட்டை பார்த்தோமாயின் என் படலையினுடைய வெளியீட்டிற்கு நேர் எதிரான விளைவுகளை கொண்டிருக்கும். அதாவது இங்கு 0 எனின் இங்கு 1ஆகவும், இங்கு 1 எனின் இங்கு 0ஆகவும் அமைந்திருக்கும். அதே போலதான் ஓர் மற்றும் நோர், அதற்கும் ஓர் படலையில் வரும் வெளியீட்டிற்கு எதிரான வெளியீட்டை கொண்டிருக்கும் நோர்படலை. நோர்படலை எனும் போது ஓர்படலை மற்றும் நொட்படலை இரண்டும் சேர்ந்துதான் இந்த நோர்படலை உருவாக்கப்படுகின்றது. ரைட். இப்போது நாங்கள் வினாவிற்கு செல்லலாம். இப்போது இந்த முதலாவது விடையை பார்த்தீர்களாயின் இது ஒரு எண்ட் கேட். இந்த 3வது விடையை பார்த்தீர்களாயின் ஓர் கேட் மற்றும் நொட் கேட் ஆகியவற்றை கொண்டுள்ளது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று இதை நாங்கள் முழுமையாக பார்த்தால் இது ஒரு நோர்படலையாக உள்ளது. 2வது விடையை பார்த்தோமாயின் இதில் நோர்படலை காணப்படுகின்றது, இதில் ஒரு நொட்படலை காணப்படுகின்றது. அடுத்ததாக 4வது விடை ஒரு என் கேட், இது நொட் கேட். ஆகவே இது முழுமையாக நாங்கள் நேண்ட் படலை, நேண்ட் கேட் என குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அந்த வகையில் நாங்கள் வெளியீட்டை பார்த்தோமாயின் இதற்குரிய விடையாக இந்த 3வது விடை அமைகின்றது. ரைட். அடுத்த வினாவை பார்க்கலாம். கீழே ABC என்பவற்றினால் காட்டப்படுவன. A ஃப்ளப்பி போன்ற அமைப்புடையது, சர்வ் பட்டன். அடுத்தது அண்டு, அடுத்தது ரீடு. அந்த வகையில் இதனுடைய விடை 2வதாக அமைகின்றது. சேமித்தல், செய்ததை நீக்குதல் அண்டு, திரும்பச் செய்தல் ரீடு. அண்டு ரீடு இரண்டும் ஒன்று எதிரானதாக காணப்படும். நாங்கள் வேர்ட் டியூட்டோரியலில் இது பற்றி விரிவாக பார்த்திருக்கின்றோம்.
அடுத்தது 14வது வினா, பின்வரும் HTML குறிமுறை கூற்றினை கருதுக. இங்கு ஒரு HTML குறிமுறை ஒன்று தரப்பட்டுள்ளது. அதாவது ஒரு OL என ஆரம்பிப்பதனால் இது ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குரியது. ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குரிய டைப் வந்து ரோமன் இலக்கம் 1 காணப்படுகின்றது. ஆகவே விடையானது ரோமன் இலக்கத்தில் தான் காணப்படும். அந்த வகையில் நாங்கள் எந்த விடயத்தையும் யோசிக்காமல் விடையை சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். 2வது விடை. ஆனால் நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த லிஸ்ட் வந்து ஆர்டர்ட் லிஸ்டிலே அமைந்திருக்கும் போது ஆர்டராக அந்த லிஸ்டின் நம்பர்ஸ் காணப்படும். 1 2 3 காணப்படும் அல்லது ABC காணப்படும். அந்த வகையில் OL என்ற டெக் போடப்படுகின்றது. அதனுடைய டைப் குறிப்பிடப்படுகின்றது. இப்போ டைப் குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால் 1 2 3 என்ற சாதாரணமான இலக்கத்தை தான் எடுத்துக்கொள்ளும். OL டெக்கினுள் LI டெக்ஸ் காணப்படுகின்றது. ஒவ்வொரு லைனிலும் பெற வேண்டிய அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. காப்போத சாதாரண தரத்தில் இந்த HTML பாடமானது மிக முக்கியமாக அமைகின்றது. அதாவது செகண்ட் பார்ட்டை பொறுத்தவரையில் ஒரு பிரதான வினா வந்து இதில் ஒவ்வொரு முறையும் பெறுவது வழமை. அந்த வகையில் HTML தொடர்பான சகல விடயங்களையும் உள்ளடக்கினதாக இந்த சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் போடப்பட்டுள்ளது. HTML தமிழில் என்ற பிளேலிஸ்டில் போய் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அடுத்த வினாவை பார்க்கலாம். தரப்பட்ட விரிதாள் சிற்றறைகளில் இருக்கும் பெருமானங்களின் சராசரியை கணிப்பிட பயன்படுத்தப்பட்ட சூத்திரங்கள் பின்வருமாறு. PQRS என வழங்கப்பட்டுள்ளன. இந்த சராசரி எவரேஜை காண்பதற்குரிய முறைகள், அவற்றில் சரியானவற்றை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். எக்ஸலினுடைய ஃபங்க்ஷன்ஸ், சார்புகள் மற்றும் ஃபார்முலாஸ், சூத்திரங்கள், அவற்றிற்கான வீடியோஸ் ஏற்கனவே போடப்பட்டுள்ளது. சார்புகள் மற்றும் சூத்திரங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் காணப்படின் அதை பார்ப்பதன் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். P என்பது சரியான விடையாக உள்ளது. ஆகவே முதலாவது விடையை நாங்கள் நீக்கிக் கொள்ள முடியும். Q வந்து ஒரு ஃபார்முலா மெத்தட். இந்த ஃபார்முலா மெத்தடில் வந்து நாங்கள் செல் அட்ரஸ் மற்றும் கணித குறியீடுகளை மட்டும் பயன்படுத்தி செய்வோம். ஆகவே இங்கு கோலோன் போடப்பட மாட்டாது. அது சார்புக்குரிய ஒரு விடயம். Q வார விடைகளை நாங்கள் நீக்கிக் கொள்ள முடியும். அந்த வகையில் நாங்கள் முதலாவது விடையை ஏற்கனவே நீக்கிவிட்டோம். இதில் நாங்கள் 4வது விடையையும் நீக்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் ஜாவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு Q என்பது பிழையான விடையாக உள்ளது. R எவரேஜ் என்ற சார்பு பயன்படுத்தப்படுகின்றது. சார்புகள் நாங்கள் மின்விரிதாளில் எழுதும் போது பிரேக்கெட்டுக்குள்ள ஒவ்வொரு செல் அட்ரஸையும் நாங்கள் கொமா மூலம்தான் பிரித்து கொள்வோம். கணித குறியீடுகள் பயன்படுத்தப்படுவது இல்லை சார்பினுள். இப்போது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது 3வது விடைதான் இதில் சரியானது என்றாலும் நாங்கள் இந்த எஸ் பகுதியையும் பார்க்கலாம். எஸ் பகுதியில் பார்த்தீர்களாயின் இங்கு ஒரு சூத்திர முறை தரப்பட்டுள்ளது. அதாவது இந்த கல முகவரிகளுக்குள் உள்ள பெறுமதிகள், அதாவது 5 கலங்கள், இவற்றை கூட்டி 5 வகுப்பதன் மூலமும் சராசரி பெருமானத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அந்த வகையில் இந்த எஸ் என்பது சரியாக உள்ளது. ஆகவே 3வது விடை. அடுத்த வினாவை பார்க்கலாம். இது ஒரு டேட்டாபேஸ், தரவு தளம் தொடர்பான ஒரு வினாவாக உள்ளது. கீழே தரப்பட்ட அட்டவணையை கொண்டு விடை தருக. 2 அட்டவணைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவை தொடர்பான வினாதான் இங்கு கேட்கப்பட்டுள்ளது. இந்த 2 அட்டவணைகளிலும் எப்புலங்கள் எண்ணிய சாவிக்கு உதாரணமாக அமைகின்றது. எண்ணிய சாவி எனும்போது ஃபாரின் கீ. ரைட், இப்போது நாங்கள் ஃபாரின் கீ, பிரைமரி கீ என்பவற்றை பார்த்துவிட்டு இந்த விடைக்குள் நுழையலாம். பிரைமரி கீ, ஃபாரின் கீ என 2 கீஸ் பிரதானமாக படித்திருப்பீர்கள். தரவு தளம் தொடர்பான வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது, பார்த்து கொள்ள முடியும். அந்த வகையில் நாங்கள் பிரைமரி கீ எனும்போது முதன்மை சாவி. இந்த முதன்மை சாவியானது ஒரு தனித்துவமானதாக இருக்கும். தனித்துவமானதாக என்று நாங்கள் பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் ஒரே பதிவு இங்கு வராது. தனித்துவமானதாக இருப்பதுடன் அங்கு நல் வேல்யூஸ் தவிர்க்கப்படுகின்றது. அடுத்ததாக ஃபாரின் கீ பற்றி பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட ஒரு அட்டவணையில் முதன்மை சாவியாக இருக்கும் சாவி இன்னும் ஒரு அட்டவணையில் அந்நிய சாவி என அழைக்கப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்த 2 அட்டவணைகளையும் பார்த்தோமாயின் இந்த ஆஃபீஸ் டேபிள் என்பதில் நாங்கள் ஆஃபீஸ் ஐடி என்பதனை பிரைமரி கீ, முதன்மை சாவியாக குறிப்பிட்டு கொள்ள முடியும்.
எண்ணிய சாவி பற்றி பார்க்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டியது, ஒரு டேபிளில் முதன்மை சாவியாக இருக்கும் ஒரு புலமானது இன்னொரு டேபிளில் எண்ணிய சாவியாக கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் ஆஃபீஸ் டேபிளில் ஆஃபீஸ் ஐடி என்பது ஒரு முதன்மை சாவியாக உள்ளது. இந்த ஆஃபீஸ் ஐடி என்ற இந்த முதன்மை சாவியானது விசிட்டர்ஸ் டேபிளில் எண்ணிய சாவியாக காணப்படுகின்றது. ஆகவே இதற்குரிய சரியான விடையாக விருந்தினர் அட்டவணையில் ஆஃபீஸ் ஐடி என்பது அமைகின்றது. இது போன்ற பயனுள்ள ICT பாட வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வைப்பதன் மூலமாக தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வினாவை பார்க்கலாம். இங்கு இது ஒரு பூலியன் லாஜிக் கேட்ஸ் பற்றின ஒரு வினாவாக காணப்படுகின்றது. ஒன்றினை வெளியீடாக பெறுவதற்கு A கூடாகவும் B கூடாகவும் உள்ளீடு செய்ய வேண்டியவற்றை காண்க. அதாவது வெளியீடாக இங்கு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. இப்போது A B என்ற உள்ளீடுகளில் என்ன பரிமாணங்கள் வர வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வியாக உள்ளது. வெளியீடு ஒன்றாக அமைகின்றது. இது ஒரு N படலையாக காணப்படுகிறது. ஆகவே N படலைக்குரிய நிபந்தனை அதன் உள்ளீடுகள் அனைத்தும் ஒன்றாக அமையும் சந்தர்ப்பத்தில் மாத்திரமே அதனுடைய வெளியீடு ஒன்றாக அமைகின்றது. அந்த வகையில் இந்த AND படலைக்குரிய உள்ளீடுகள் இரண்டுமே ஒன்றாக அமைந்திருக்கும். ரைட், இப்போது இதில் இன்னொரு AND படலை காணப்படுகின்றது. இரண்டு உள்ளீடுகளும் இங்கும் ஒன்றாக அமைதல் வேண்டும். இங்கு ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே இது ஒரு நொட் படலை. ஆகவே A ஆனது 0ஆக அமைகின்றது, B ஆனது 1ஆக அமைகின்றது. அந்த வகையில் நாங்கள் மூன்றாவது விடையை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். A 0 B 1 0 1 உள்ளீடுகளாக காணப்படுகின்றது ஓர் படலை. ஆகவே வெளியீடு ஒன்றாக அமைகின்றது. பூலியன் லாஜிக் கேட்ஸ் தொடர்பான பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் முழுமையான விளக்கத்துடன் இந்த சேனலில் போடப்பட்டுள்ளது. அதனை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ரைட், அடுத்த வினாவை பார்க்கலாம். இது ஒரு மின் விரிதாள் தொடர்பான ஒரு வினா. கலம் C1ற்குரிய சூத்திரம் தரப்பட்டுள்ளது. இங்கு C1இல் எழுதப்பட்ட சூத்திரமானது கலம் C2விற்கு பிரதி செய்யப்பட்டால் கலம் C2வில் காட்சிப்படுத்தப்படுவது யாது என்பதுதான் வினாவாக அமைகின்றது. இப்போ C1ற்கு உரியது A1 ப்ளஸ் B1. இந்த A1ற்கு கொலம் மற்றும் ரோ இரண்டிற்கும் இந்த டாலர் அடையாளம் போடப்பட்டுள்ளது. நிரல் மற்றும் நிறை இரண்டுமே முற்றுறாக காணப்படுகின்றது. முற்றுரு எனும் போது இங்கு A1 என்பது மாறாத ஒரு பருமதியாக காணப்படுகின்றது. இந்த C1இல் போடப்பட்ட இதே சூத்திரத்தை நாங்கள் பிரதி செய்து போடும்போது இந்த C2 ஆனது இவ்வாறு தான் அமைந்திருக்கும். அந்த வகையில் A1ற்குரிய பருமதி மாறாமல் இருக்கும். அந்த வகையில் இந்த 2 மற்றும் 4 ஆகியவற்றின் பருமதிகள் கூட்டப்படுகின்றன. இதனுடைய விடையானது முதலாவது விடையாக அமைகின்றது 6. அடுத்த வினாவை பார்க்கலாம். இது ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மென்பொருள் தொடர்பான ஒரு வினா. இலத்திரனியல் முன் வைப்பொன்றில் வில்லைகளை இலகுவாக மீள ஒழுங்குபடுத்துவதற்காக அனைத்து வில்லைகளையும் சுருக்க வடிவில் பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வில்லை காட்சி எது? ரைட், இப்போது நாங்கள் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல இருக்கின்ற வில்லை காட்சி என்னென்ன வியூஸ் காணப்படுகின்றது என பார்க்கலாம். பிரதானமாக 4 வியூஸ் காணப்படுகின்றது. அந்த வகையில் முதலாவதாக நார்மல் வியூ, அடுத்தது இது ஸ்லைட் ஷார்ட் வியூ, ரீடிங் வியூ, ஸ்லைட் ஷோ வியூ. இந்த 4 வியூஸ்களை கொண்டிருக்குது. நார்மல் வியூ எனும் போது சாதாரணமாக நாங்கள் சின்னதாக ஸ்லைட்ஸ் காணப்படும். நாங்கள் செலக்ட் பண்ணி இருக்கிற ஸ்லைட் மட்டும் பெரிதாக காணப்படும். சாதாரணமாக நாங்கள் டிசைன் செய்யும் போது பயன்படுத்துகிற அந்த வியூ. அடுத்ததாக பார்த்தோமாயின் இந்த ஸ்லைட் ஷார்ட் வியூ என்பது எங்களுடைய அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனில் எத்தனை வில்லைகள் ஸ்லைட்ஸ் இருக்கின்றதோ அத்தனையையும் சிறிதாக காட்சிப்படுத்தும். மூன்றாவதை பார்த்தோமாயின் ரீடிங் வியூ, வில்லையில் உள்ள விடயங்களை நாங்கள் வாசிப்பதற்காக பெரிதாக காட்சிப்படுத்தப்படும். அடுத்தது ஸ்லைட் ஷோ வியூ, பிரசன்டேஷன் ஒன்றை நாங்கள் முன்வைக்கும் போது ஃபுல் ஸ்கிரீனாக இது காணப்படும். அந்த வகையில் இதற்குரிய சரியான விடை இரண்டாவது விடை ஸ்லைட் ஷார்ட் வியூ.
அடுத்த வினாவை பார்க்கலாம். பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ABC என 3 கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் சரியானது எது அல்லது எவை என்பதுதான் வினா. A பகுதி, நார் ஒளியியல் வடங்கள் அதாவது ஃபைபர் ஆப்டிக்ஸ் வழிப்படுத்தப்பட்ட ஊடகத்திற்கான ஒரு உதாரணமாகும். நார் ஒளியியல் வடம் என்பது ஃபைபர் ஆப்டிக்ஸ் கைடட் மீடியாவாக உள்ளது. அது சரியான கூற்று. A சரி. B பகுதியை பார்த்தோமானால் ORH வடங்கள் கோஎக்சியல் கேபிள் இது ஒரு வழிப்படுத்தப்படாத ஊடகத்திற்கான உதாரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வழிப்படுத்தப்பட்ட ஊடகமாகத்தான் இந்த ORH வடங்கள் காணப்படும். அதாவது ORH வடங்கள், நார் ஒளியியல் வடங்கள் மற்றும் முறுக்கிய கம்பிச்சோடிகள் ட்விஸ்டட் பே இந்த 3 வடங்களும் தான் வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்களாக காணப்படுகின்றது. அந்த வகையில் B என்பது பிழையான விடை. C-ஐ பார்க்கலாம். நுண்ணலை மைக்ரோவேவ்ஸ் பரிமாற்றமானது பொதுவாக நீண்ட தூர தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. நுண்ணலைகள் பொதுவாக ஒன்றையொன்று நோக்கி இருக்க வேண்டும். அத்துடன் நீண்ட தூர தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்பது சரியான விடை. அந்த வகையில் A, C ஆகியன சரியான விடைகளாக அமைகின்றது. இப்ப வழிப்படுத்தப்படாத ஊடகத்திற்கு நாங்கள் உதாரணங்கள் பார்த்தோமாயின் நுண்ணலைகள் மைக்ரோவேவ்ஸ், வானொலி அலைகள் ரேடியோ வேவ்ஸ், இன்ஃப்ராரெட் IR ரேஸ் ஆகியவற்றை பிரதானமாக குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.